நம்மோட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இந்த காவிரி பிரச்சனை இதில் தீர்வு காண்பதற்கு அனைத்து கட்சி கூட்டம் உதவுமா? இல்லை, இது தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு 5ஆம் தேதி 2ஆம் மாதம் 2007 மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய உரிமை என்ன, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நீர் அளவு என்ன என்று. அதேமாதிரி 16/2/2018 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுகிறது. CWMA CWRC அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து 2018 ஜூன் மாதம் முதல் இந்த அமைப்புகள் இயங்கி வந்தன. எங்கிருந்து தண்ணீர் புறப்படுகிறதோ அவர்களுக்கு உள்ள உரிமையை விட எங்கு சென்றடைகிறதோ அவர்களுக்குத்தான் உரிமை என்று இந்திய தேசம் மட்டுமல்ல, உலக அளவில் இருக்கின்ற இன்டர்நேஷனல் கோர்ட் தெளிவான தீர்ப்பை சொல்லியிருக்கிறது. ஆனால் இது நம்முடைய ஜீவாதார உரிமை, தமிழ்நாட்டுடைய உரிமை. நாங்கள் எதுவும் எனாம் யாசகம் கேட்கவில்லை, பிச்சை கேட்கவில்லை. தமிழ்நாட்டு விவசாய பெருங்குடிக்கு மக்களுக்கான உரிமையை, வேளாண்மை பெருங்குடி மக்களுக்கான உரிமை, இந்த விவசாயிகள் பாதிப்புக்குள்ள குறிப்பாக காவிரி டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகள், இதில் அவர்களுக்கு உள்ள உரிமையை தமிழ்நாடு அரசு குறிப்பாக 2021 முதல் புதிய ஆட்சி நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையில் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தொடர்ந்து நீதிமன்ற நடவடிக்கை, தொடர்ந்து காவேரி மேலாண்மை வாரியம் என்ன தீர்ப்பளிச்சிருக்கிறது, இதை ஒட்டி தமிழ்நாட்டுக்குள்ள உரிமையை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் கர்நாடகாவில் தண்ணீர் தர மறுக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீர் இல்லாமல் உலகம் அமையாது என்று அடிக்கடி பிரதமர் கூறி வருகிறார். எந்த மாநிலத்திற்கு போனாலும் நீரின்றி அமையாது உலகு, இதை பேசி வருகிறார். அப்படி என்றால் தமிழ்நாட்டு மக்கள் மீது அவர் என்ன கரிசனம் வைத்திருக்கிறார்? நாங்கள் என்ன கேட்கிறோம்? ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு, ஒரு காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பை கர்நாடகா மாநில அரசு அமல்படுத்தவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும்? அவர்களுடைய பங்களிப்பு இதில் என்ன இருக்கிறது? இதை வேடிக்கை பார்க்கலாமா? இந்த பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஒரு மாநிலம் கேட்பதும் சரி, கொடுக்க வேண்டியவர்களும் சரி, இரண்டு பேருமே ஒரே தரப்பு என்பதனாலதான் இதுல கூடுதல் சிக்கல் இருக்கு. இது அரசியலாக்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படுது அப்படின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இதுல இல்லம்மா, இதுல சிக்கலே கிடையாது. ஒரு குடும்பத்தில் 4 சகோதரர்கள் இருந்தால் 4 சகோதரர்களுக்குள் பிரச்சனை வருகிறது, பங்கு பிரிப்பதில் பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை யார் தீர்த்து வைப்பது? தலைவராக இருப்பவர் தான் தீர்த்து வைக்கணும். இந்த தேசத்தில் பிரதமர் யார்? ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் காவிரி நீர் தாவா பிரச்சனையில் இருக்கிறது, தீர்ப்பு வந்துவிட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று மாநில அரசு ஒன்று சொல்லுகிறது என்றால் ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு என்ன? இதில் தலையிட வேண்டும். இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இது காவிரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்பு. இதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று ஏன் ஒன்றிய அரசு இதுவரை இதில் தலையிடவில்லை? அப்போது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை. காவிரி மேலாண்மை வாரியத்துடைய தீர்ப்பை மதிக்க மாட்டார்கள், காவிரி ஒழுங்காற்று குழு தீர்ப்பை மதிக்க மாட்டார்கள், நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் என்றால் இதற்கு தீர்வு யார் காண்பது? ஒன்றிய அரசு தான் தீர்வு காண வேண்டும். ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய உரிமையை நீங்க தாருங்கள் என்று சொல்ல வேண்டும். ஏன் வாய் திறக்கவில்லை ஒன்றிய அரசு? வாய் திறக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. அதே கர்நாடகா, வாதி தமிழ்நாடு, பிரதிவாதி கர்நாடகா, தீர்ப்பு வந்திருக்கிறது. பிரதிவாதி மாநிலத்தை சார்ந்தவரை ஜல்ஜீவன் அமைச்சராக, நீர்வளத்துறை அமைச்சராக நியமித்த அவலங்களும் அவமானமும் இந்த தேசத்தில் தான் இருக்கின்றன. எப்படி அப்ப ஒரு மாநிலத்திற்கு சுண்ணாம்பும் ஒரு மாநிலத்திற்கு வெண்டம் எப்படி வைக்க முடியும்?
இது மிகப்பெரிய தவறு இல்லவா? சகோதரர்கள் என்று குறிப்பிடக்கூடியவர்கள் ஒரு கூட்டணியில இருக்காங்க. அப்போ கூட்டணிக்குள்ளாகவே இதுல சுமூக தீர்வை காண முடியலையே. இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கோரிக்கை வைக்கிறாங்க, கர்நாடகா காங்கிரஸ் கமிட்டி அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ தேசிய காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்வியும் எழுது. இல்லம்மா, இல்ல இதுல கர்நாடகா காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ்லாம் கிடையாது. ஒரு குடும்பத்துல நில பிரச்சனை வந்துருச்சு, தண்ணீர் பிரச்சனை வந்துருச்சு, என்னுடைய பங்கு எனக்கு வேணும்னு கேட்கிறேன், அவருடைய பங்கு அவருக்கு வேணும்னு கேட்கிறாரு. இது சர்வசாதாரணமா நீதிமன்றத்துக்குள்ள பல லட்சம் பல கோடி வழக்குகள் நிலுவையில் இருக்கு. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரும் பொழுது அண்ணனுக்கும் தம்பிக்கும் தகராறு நடக்குது, அண்ணன் பக்கம் நியாயம் இருக்கு, தம்பி விட்டு கொடுக்க மாட்டாருன்னா என்ன செய்யணும்? யார் தலையிடணும்? அதுல உச்சபட்ச பதவியில் இருக்கிற அமைச்சர், தலைமையில் இருக்கிற அமைச்சர் தான் இதுல தலையிடணும். தலைமை அமைச்சர் யாரு? தலைமை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி. ஏன் நீங்க காவிரி மேலாண்மை வாரியத்துடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கணும். உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை? நீங்கள் உடனே நடைமுறைப்படுத்துங்கள். அவர்கள் கேட்பது நியாயம், அவர்களுக்கு உரிய உரிமை, அவர்களுக்கு உரிய பங்கு, அதை கொடுங்கள் சொல்லணும். ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க சொல்லுங்க. அமைதியா இருந்தா கூட பரவாயில்ல, இவர்கள் அமைதியா தான் இருப்பார்கள். ஆனா அதே மாநிலத்தை சார்ந்தவருக்கு நீர்வளத்துறை அமைச்சரா எப்படி கொடுக்குறீங்க? இது எவ்வளவு பெரிய பாதகம் இது. அப்ப தமிழ்நாட்டை பாஜக ஒன்றிய அரசு நிராகரிக்குது இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்குல்ல, இதானே இந்த தீர்ப்பு காட்டுது. அமைதியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நாங்க நீதியை பெற்று விட்டோம், நீதியை நிலையாட்டி விட்டாச்சு. தமிழ்நாடு அரசு அது எந்த ஆட்சி இருந்தாலும் இந்த விஷயத்தில் முனைப்போடு செயல்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இதை தொடர்ந்து 2021 மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். எங்களுக்கு உரிய பங்களிப்பை தாருங்கள், நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்கள். எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய மத்திய அரசு இது சார்ந்த உத்தரவை பிறப்பித்தால் மட்டும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு மதிக்குமா என்ற கேள்வியும் எழுப்பப்படுது. இல்ல நான் என்ன சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன். இதுல கர்நாடக அரசு, கர்நாடகாவுடைய காங்கிரஸ், தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காங்கிரஸ் கிடையாது. நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அது யாரா இருந்தா இருக்கு, எந்த கட்சி, நாங்க கண்டிக்கிறோம். இதை தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாடு விவசாய பெருங்குடி மக்களுடைய நலனில் ஒருபோதும் சமாதானம் செய்து கொள்ளாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறது? பெருந்தலைவர் காமராஜருடைய கொள்கை என்ன? நேற்று தான் அவருடைய 122வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறோம். தமிழ்நாட்டு உரிமை நிலைநாட்ட வேண்டும். தமிழ்நாட்டு உரிமை ஒருபோதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி விட்டுக் கொடுக்காது. நாங்கள் கண்டனம் தெரிவித்து இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா போராட்டங்களையும் அறிவிக்க இருக்கிறோம். உடனே இதுல ஒன்றிய அரசு தலையிட வேண்டும். ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு தாவாவை நடைமுறைப்படுத்த முடியவில்லை, ஒரு தீர்ப்பை நடைமுறைப்படுத்த ஒரு மாநிலம் முன்வரவில்லை என்றால் ஒன்றிய அரசுடைய கடமை என்ன? ஏன் பாஜக ஒன்றிய அரசு அமைதியாக இருக்கிறது? தலையிட வேண்டியதானே? சட்டம் ஒழுங்கு சீர்குலையும். அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் இங்க வாழ்கிறார்கள், இந்த மாநிலத்தில் மக்கள் அங்க வாழ்கிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பை உடனே நடைமுறைப்படுத்துங்கள் என்று ஒன்றிய அரசு சொல்வதற்கு என்ன தயக்கம்? இதில் என்ன அரசியல் இருக்கிறது? அவர்கள் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். இல்ல, கூட்டணிக்குள் இருந்த போது பாஜகவோட திட்டங்களை அதிமுக ஆதரிச்சது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. அப்போ அதற்கு பதிலாகத்தான் அவங்க சொல்றாங்க, இப்ப கூட்டணிக்குள்ள இருந்தே இந்த விஷயத்துல ஒரு சுமூக தீர்வை காண முடியலையே அப்படின்னு. சோ இந்த முரண் இருக்கிறதுனால இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு தர்ம சங்கடமான சூழல் உருவாகி இருக்கா? இல்ல ஐயோ, நான் திருப்பி சொல்றேன் பாருங்களேன். கூட்டணி என்பது வேறு, மாநிலங்களுடைய உரிமை என்பது வேறு. கூட்டணி என்பது பாசிச சக்திகளை எதிர்ப்பதற்கும் மதவாத சக்திகளை எதிர்ப்பதற்கும் இப்படிப்பட்ட பிளவுபடுத்தும் சக்திகளை முறியடிப்பதற்கும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கும், நல்லாட்சி அமைப்பதற்கு. ஆனால் ஒரு மாநிலத்துக்கு இன்டர்ஸ்டேட் பாலிசி, அந்த மாநிலத்திற்கும் இந்த மாநிலத்திற்கும், அது தண்ணீர் தாவாவாகட்டும், நில தாவாவாகட்டும், எல்லை பிரச்சனையாகட்டும் வரும்பொழுது சுமூகமாக தீர்த்துக் கொள்வது என்று ஒன்று. சுகமாக தீர்த்துக் கொள்ளவில்லை என்றால் என்னுடைய மாநிலத்திற்கு என்ன உரிமை இருக்கிறது? அந்த உரிமை நான் நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றிருக்கிறோம். தமிழ்நாடு என்னோட மாநிலத்துடைய பங்களிப்பு என்ன? காவிரியில் எங்க பங்களிப்பு என்ன? காவிரியில் உருவாகுகின்ற தண்ணீர் தலைக்காவிரியில் எங்கு சேருகிறது? டெல்டா மாவட்டத்தில் கடைமடையில் சேரும்போது எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதை நாங்கள் கோருகிறோம். அப்ப நீதிமன்ற தீர்ப்பு அது பாதகமா சாதகமா மனநிறைவோடு இருக்கிற மாதிரிலாம் நாங்கள் அதுக்குள்ள போக விரும்பல. நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த நீதிமன்ற தீர்ப்பை கூட செயல்படுத்த முடியவில்லை என்றால் ஒன்றிய அரசு ஏன் வேடிக்கை பார்க்கிறது? கர்நாடக அரசை வலியுறுத்த வேண்டாமா? கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாமா? ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடு என்ன? இதுல
ஒன்னு சொல்லுங்க, யாரு பக்கம் நியாயம் இருக்குன்னு நரேந்திர மோடி சொல்லணும். தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நியாயம் இருக்கா, கர்நாடகா அரசு பக்கம் நியாயம் இருக்கான்றத சொல்லணும். அவர் ஏன் வாய் திறக்க மாட்டேன்றாரு? வாய் திறக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, இது நாடறிந்த உண்மை, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்காத ஒரு கட்சி பாஜக, நேசிக்காத தலைவர்கள் அவர்கள், வெறுப்பு அரசியல் செய்வாங்க. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒரு மாநில அரசு நடைமுறைப்படுத்தவில்லை, காவிரி மேலாண்மை வாரியத்துடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் இதை யார் தட்டி கேட்பது? யார் நடைமுறைப்படுத்த அழுத்தம் கொடுக்க வேண்டியது? சரி, இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தரப்புல இருந்து இப்போ போராட்டமும் அறிவிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. இதை தாண்டி நேரடியாக அங்க கர்நாடக அரசை சார்ந்தவர்களை போய் சந்தித்து இது சார்ந்த வலியுறுத்தல்களை முன்னிறுத்துவதற்கோ அல்லது மத்திய அரசு அதிகாரிகளை சந்தித்து முன்னிறுத்துவதற்கோ திட்டம் இருக்கிறதா தமிழ்நாடு காங்கிரஸ் இடையே? அதே மாதிரி தமிழ்நாடு அரசு மற்றும் கர்நாடக அரசு இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா? அந்த அந்த ஸ்டேஜ் எல்லாம் இதை தாண்டி போயிடுச்சுமா. உச்சநீதிமன்றம் போகாத முன்னாடி, நீதிமன்ற தீர்ப்பு வராத முன்னாடி இதெல்லாம் பேச்சுவார்த்தை செய்யலாம். இப்ப பேச்சுவார்த்தை செய்யற இடத்துல தமிழ்நாடு அரசோ காங்கிரஸ் கமிட்டியே இல்லை. எங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. நான் தீர்ப்பு வந்த பிறகு எதுக்கு பேசணும்? நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை நடைமுறைப்படுத்த கர்நாடக அரசு தவறுகிறது என்றால் இதை நடைமுறைப்படுத்துகின்ற இடத்தில் யார் இருப்பது என்ற கேள்வி எழுது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியத்துடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். 2018 ஜூன் மாதத்தில் இருந்து காவிரி ஒழுங்காற்று குழு இயங்கி வருகிறது, CWMA. இதை யார் நடைமுறைப்படுத்த வேண்டும்? கர்நாடக அரசு. மறுக்கிறது என்றால் யார் தலையிட வேண்டும்? பாஜகவுடைய ஒன்றிய அரசு. ஏன் தலையிட மறுக்கிறார்? அதான கேட்கிற. பேச்சுவார்த்தைக்கு என்ன இருக்கு? எங்களுக்குள்ள உரிமை நாங்கள் பெற்றுவிட்டோம். அது மனநிறைவோடு பெற்றோமா, எங்களுக்கு குறைத்து கொடுத்திருக்கிறார்களா என்பது வேறு. ஆனால் தீர்ப்பை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை? அதுதான் எங்களுடைய கேள்வி. யார் இதில் தலையிட்டு இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த சொல்ல வேண்டும்? ஒன்றிய அரசு தானே செய்ய வேண்டும். ஏன் இதை மௌனம் சாதிக்கிறது? மௌனம் சாதித்தாலும் பரவாயில்லை, அந்த மாநிலத்தை சார்ந்தவரை நீர்வளத்துறை அமைச்சராக நியமிக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு. சரி, ஓகே. இப்போ மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில், இது சார்ந்த உங்களுடைய கருத்து என்ன? மின் கட்டணம் உயர்த்துவதை தமிழ்நாடு அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கோரிக்கை. இரண்டாவது, உதயமின் திட்டம் எதற்கு உயர்த்தப்பட்டது? இப்பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? தமிழ்நாடு மின்சார வாரியம் அம்மையார் காலஞ்சென்ற மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது உதயமின் திட்டத்தில் நான் கையொப்பமிட மாட்டேன், இது மாநிலத்துடைய நலனுக்கு எதிராக இருக்கும், தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்திற்கு எதிராக இருக்கும் என்று அவர் உதயமின் திட்டத்தில் கையொப்பமிடுவதை மறுத்தார். ஆனால் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் உதயமின் திட்டத்தில் கையொப்பமிட்டார்கள். இந்த ஆபத்து தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. யார் நிர்ணயம் செய்வது? இதை நீங்கள் நிர்ணயம் செய்யவில்லை, இந்த மின் கட்டணத்தை ஏற்றவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், கடன்கள் எல்லாவற்றையும் குறைப்போம், முடியாது என்று சொல்லுகின்ற இடத்தில் ஒன்றிய அரசுடைய இடத்திலே போய் சென்று விட்ட இந்த உரிமைகள் எல்லாம் உதயமின் திட்டத்தில் கையொப்பமிடாமல் இருந்திருந்தால், நாம் சுயமாக தமிழ்நாடு மின்சார வாரியம் டன்ஜெட்கோ செயல்பட்டிருந்தால் இப்பொழுது நாம் உரிமையோடு எதிர்த்து கேட்கலாம். அதிலும் பிரச்சனை இருக்கிறது. இந்த உதயமின் திட்டத்தில் சேர்ந்ததால் தான் இப்பொழுது கொஞ்சமாக ஏற்றினாலும் அதிகமாக ஏற்றினாலும் ஏற்றம் தான். ஆகவே இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழ்நாடு மக்கள் மீது மீண்டும் இந்த சுமையை வைக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எவ்வளவோ திட்டங்கள் செயல்படுத்துகின்ற மாண்பு முதலமைச்சர் உரிமை தொகை 1000 ரூபாய், அதற்கே ஆயிரக்கணக்கான கோடிகளை மாதம் செலவழிக்கிறார்கள். காலை உணவு திட்டம், புரட்சிகரமான திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை நடைமுறைப்படுத்துகிறார் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள். இவ்வளவு செய்யும் பொழுது இந்த ஒரு சிறிய மின் கட்டணத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை பதிலளித்தமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை. நன்றிங்க, நன்றி, வணக்கம், நன்றி.